all present here. It's a pleasure to see all your smiling face gathered here. Christmas is the time of magic, a season of giving, and a moment to prize our loved ones. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்மளோட லவ்டு ஒன் அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம லவ்வை வந்து ஷேர் பண்ணுறதோ தான். ஸோ பல்சமயத்திலும் பங்கேற்கும் கிறிஸ்துவ பெருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். Let me call upon Miss Sandhya for a prayer. Our Heavenly Lord, I thank you for this wonderful day. I pray for the Christmas celebration which is going to happen now. Let this event bring us great joy. Let this moment memorable to all of us. Help us and guide us through this entire event. I request Benny Jabs to give a welcome address. Hello everyone. First of all, I would like to welcome the coordinator of department, Dr. M. Rajasekharan, who organized this event. I would like to welcome our respected staff. Last but not the least, I would like to welcome our lovely students for making this event possible. Thank you. Thank you, Benny. Let's welcome this Christ birth by singing a song. I request Blessy Joy, Jay Surya, Jason, and Benny Jack and Vishwa for a group song. Let's celebrate the Christmas. I call upon our department girls, Sheila, Keetika, and Malini for a group dance. நம்ம இயேசு சாமியே ராத்திரியில் குட்டும் தனி சாரலில் முத்து போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி நன்னடே ராத்திரியில் குட்டும் தனி சாரலில் முத்து போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி கட்டி கட்டி பாடுவான் கை தட்டி ஆடுவான் கட்டி கட்டி பாடுவான் கை தட்டி ஆடுவான் கஷ்டமெல்லாம் போக்கிடுவான் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வான் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவான் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வான் ஒன்று கூடி நன்னடே ராத்திரியில் கும்பனி சாரலில் முட்டு போல போட்டாரே இயேசு சாமி மாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி
சாமி நம்ம சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நீதி நேர்மை என்று கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைக்கிடவே வாழ வந்தார் இயேசு சாமி நீதி நேர்மை என்று கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைக்கிடவே வாழ வந்தார் இயேசு சாமி காலம் பொருந்திடும் நேரம் வந்திடும் அமைதி ஆண்டவர் நாசி கழிச்சிடும் நட்டே ராத்திரியில் கும்பமி சாதலில் முட்டு போல கூட்டாரே இயேசு சாமி மாட்டு மக்களை இருந்தாரே இயேசு சாமி புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே உழைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் ஏவாக்கி நடத்தீரே உழைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் ஏவாக்கி நடத்தீரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் உன்னிடத்தை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தீர் தாமரை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்றச் செய்தீர் தாமரை சிங்காரமாக்கி விட்டீர் அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் ஆக்சுவலா இது என்ன கேம் அப்படின்னா நான் உங்க எல்லாருக்கும் சென்டர்ல வந்து இந்த கப்பை பிளேஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹெட் ஷோல்டர் நீ அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கப்புன்னு சொல்லுவேன். நான் ஹெட் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கரெக்டா ஹெட்ல கை வைக்கணும். மாத்தி மாத்தி நான் சொல்லுவேன். நீங்க மாத்தி வேற எங்கேயாவது கை வச்சீங்கனாலும் அவுட்டு. இந்த கப்பு ஓகேவா? ஸோ அந்த கப்பை வந்து நடுவில் பிளேஸ் பண்ணிடுவோம். ஹெட் ஷோல்டர் நீ கப், இதுதான் கேமோட பேரு. நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க டச் பண்ணணும். அப்புறம் கப்புன்னு நாங்க என்ன சொல்றோமோ பண்ணாலும் அவுட். கப்பை யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஃபைன். விளையாடலாமா? பிக் ஷாட். ஹெட் ஷோல்டர் நீ நீ ஹெட் ஷோல்டர் ஷோல்டர் ஹெட் நீ ஷோல்டர் ஹெட் நீ ஷோல்டர் ஷோல்டர். இல்ல இல்ல மாத்தி பண்ணா அவுட். சரி ஓகே. நீங்க ஹெட் நீ நீ ஷோல்டர் ஹெட் ஷோல்டர் ஷோல்டர்.
பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசிய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. நம் மேசிய மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வில்லை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அற்புதத்தார் அவற்றில் முன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வில்லை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அற்புதத்தார் அவற்றில் முன்னே. மந்தை மேய்ப்பவர் புது கானம் பாடியே விந்தை காணவே வியந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பவர் புது கானம் பாடியே விந்தை காணவே வியந்தோடி சென்றனர். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. நம் மேசிய மண்ணிலும் மானிடர் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மிக்க தம்மை வழியாக தந்த ஒரு அன்பிற்கு இணை இல்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மிக்க தம்மை வழியாக தந்த ஒரு அன்பிற்கு இணை இல்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் நன்மை அளித்ததே. ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. நம் மேசிய மண்ணில் உதித்தார். ஓ ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. நம் மேசிய மண்ணில் உதித்தார். Thank you. Christmas is all about sharing, right? So let's share some Bible words. I call upon Hepzibah for a Bible reading. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 14 இறுதியாக. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தாரியினால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலேயே சிரேனேயு என்பவர் தேசதாயினால் இருந்தபொழுது அந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் தமக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாக மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்களுக்கு இருக்கையில் அவளுக்கு பிரசவ வழி வந்துவிட்டது. அவள் தம் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாததால் பிள்ளையை துணியினால் சுற்றி முன்னணியில் கடத்தினார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பவர்கள் வயல்வெளியில் தங்கி இராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள்.
அவ்வெளியில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமையை அவர்களுக்கு சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியினால் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்தட்சணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றியது. உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேங்க்யூ ஹெப்சிபா. சோலோ சிங்கிங் மட்டும்தானா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல? சோலோ டான்ஸும் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் வருண் சுந்தர் from first year. சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே, சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. ஆசையாவதோனும் நீர் பாரும், நீர் பாரும் பாடலை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார். சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா இயேசுவே. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை வேறுதி, தேவகுமாரன் ஒப்பில்லாதவை, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா இயேசுவே. Sing choirs of angels, sing in exaltation, sing all ye citizens of heaven above. Glory to God, glory in the highest. Oh, come let us adore, oh, come let
For He alone is worthy. For He alone is worthy. Christ alone. We give you all the glory. We give you all the glory. We give you all the glory. Christ alone. துதிகன மகிமை ஒருவருக்கே. துதிகன மகிமை ஒருவருக்கே. துதிகன மகிமை ஒருவருக்கே. இயேசுவே. துதிகன மகிமை ஒருவருக்கே. துதிகன மகிமை ஒருவருக்கே. மகிமை ஒருவருக்கே. இயேசுவே. Mr. Isai Selvaperumal, Mr. Dr. Varsal Vasanan, Mrs. Santhia and Mr. Safiullah, and beloved students, second year and first year. The formal vote of thanks will be followed for this function, maybe the last item. ஆனாலும் நான் சிலருக்கு கொஞ்சம் நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே தான் நன்றி. இங்கே வந்திருக்கிற அவ்வளவு பேருக்கும் என்னுடைய நன்றி. ஆனாலும் குறிப்பாக நம்முடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த அழகாக குறுகிய நேரத்தில் இதை வந்து நடத்தி இப்போ நம்ம வந்து ஒரு இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். அதே போல் மாணவர்களில் குறிப்பாக பிளஸ்ஸி, ஜாய், பென்னி, அவன் ஜெய்சன் அப்படின்னு தம்பி 4 பேர் தான் நேற்று வச்சு பேசினோம். அதை தாண்டி பிறகு எல்லாருமே ஜெசிபா, மேரி, இன்னும் ஒவ்வொருவரும் எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட் ஹூ பார்ட்டிசிபேட் இந்த ஃபங்க்ஷன். சரி, எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரிங்களா? கிறிஸ்மஸ் அப்படின்னா, கிறிஸ்மஸ்னா நம்ம கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். மேபி நான் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு தெரியும். என்ன தெரியும்? கிறிஸ்மஸ்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கிறிஸ்மஸ் சொன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணுமா? கேக், ஓகே ஃபைன். அப்புறம் ஸ்நாக்ஸ், சாண்டா கிளாஸ், ஓகே, பிரியாணி, ஓகே, ஜீசஸ், கிஃப்ட்ஸ், ஓகே ஃபைன், கிஃப்ட்ஸ். அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா, ஆஃப்கோர்ஸ் அதான் சாண்டா கிளாஸ் சொல்லியாச்சு. அப்புறம் ட்ரீ, ஓகே, சரி, குடி, ஸ்டார். சரி, இப்போ நான் லீவ், ஃபைன் ஃபைன், லீவ், ஹாலிடே, ஓகே ஃபைன், நல்ல விஷயம் தான். சரி, இப்போ நான் இப்போதான் நீங்க கவனமா பதில் சொல்லணும். என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன அத்தனை வார்த்தைக்கும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையா பதில் சொல்லணும். கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன் நான், இல்லையா? ஜாய். கை தட்டலாமா? மெரி கிறிஸ்மஸ் சொல்லணும். மேரி கிறிஸ்மஸ் யாரும் சொன்னாங்க மேரி கிறிஸ்மஸ், அது மெரி கிறிஸ்மஸ். மெரினா என்னது? ஜாய். மெரினா என்ன? சந்தோஷம். மெரினா ஹாப்பினஸ். ஸோ ஜீசஸ் பிறந்தது என்னன்னா சந்தோஷமான நிகழ்வு. நம்ம இங்கே படிச்ச அந்த வேத பகுதியில நம்ம பார்த்தோம். என்ன அவங்க பாருங்க, அந்த 10வது வசனத்தில் படிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு தான் சொல்ல விஷயம். கிறிஸ்துமஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ஜாய்ஃபுல் குட் நியூஸ். முதல்ல இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து மேய்ப்பர்களுக்கு அதை தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான என்ன சந்தோஷம், என்ன கிறிஸ்து பிறந்ததுல என்ன சந்தோஷம் இருக்க முடியும், என்ன இதுல என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து நாம வந்து அது என்ன சந்தோஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு இப்ப இருந்து ஒரு 6000 வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். கிறிஸ்து பிறந்ததை, கிறிஸ்து பிறப்பு எப்படி பிறந்தாருங்கிற முதல் பார்க்கலாம். அவர் எப்படி பிறந்தாரு சொன்னா, கிறிஸ்து வந்து
கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தை போது கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தலாம். கிரைஸ்ட் மாஸ், கிரைஸ்ட் அண்ட் மாஸ், இதுதான் வந்து கிறிஸ்மஸ். கிறிஸ்துவை கொண்டாடுவது, கிறிஸ்துவை செலிப்ரேட் பண்ணுறது. செலிப்ரேட்டிங் த கிரைஸ்ட் இஸ் கிறிஸ்மஸ். செலிப்ரேட்டிங் த கிரைஸ்ட் இஸ் கிறிஸ்மஸ். ஏன்னா கான்ஸ்டன்டைன் வந்து உங்களுக்கு தெரியும், ரோம பேரரசர் 4ஆம் நூற்றாண்டுல ரோம வந்து ஆண்ட ஒரு பெரிய எம்பரர் அவர். சரி, அவர் தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், கிறிஸ்டியனா மாறுகிறார், அவர் தான் மாறுறார். அப்போ அவர் தான் என்ன பண்றாரு, இதை கொண்டாடணும், இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, இதை நம்ம எப்படி நம்ம ஒன்றும் செய்யாம இருக்கிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரசாங்கத்திலேயே அவர் அறிவிக்கிறாரு. அரசே அறிவிக்கிறது கிறிஸ்து பிறந்த அந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் கிறிஸ்துமஸ் தொடங்குது. சரிங்களா? அப்போ அப்படி தொடங்கி இது வருது. அப்போ நிறைய பேர் வந்து இதை வந்து எக்ஸ்மாஸ் அப்படின்னு சில பேர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எக்ஸ்மாஸ்ன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்மாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னா அதுல கிரைஸ்ட் இருக்கிறார். எக்ஸ்மாஸ், எக்ஸ்ன்றது எதுக்காக நம்ம பயன்படுத்தும் தெரியுமா உங்களுக்கு? யாரும் தெரியல, XRY அப்படின்னு பண்ணுவோம். XRY யாரும் தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அந்த எக்ஸை பயன்படுத்துவோம். அப்போ இங்க கிறிஸ்துவை நீக்கிட்டு அந்த எக்ஸை போட்டுட்டு எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து டோட்டலா வந்து ஒரு கிறிஸ்துவை வந்து என்ன பண்றதுன்னா மறுதலிக்கிற ஒரு விஷயம். டோட்டலாவே அதை வந்து ஒரு டினை பண்ற ஒரு விஷயம். இது வந்து ஒரு சாட்டனிக் ஒரு முயற்சி தான். அதனாலதான் வந்து எக்ஸ்மாஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லணும். ஸோ ரைட், இப்போ கிறிஸ்து எப்படி பறக்கிறாரு பாருங்க. கிறிஸ்து இயேசு வந்து ஒரு இயேசு நம்ம எப்படி பார்க்கிறோம், தேவ மகன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ எல்லா உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்த, உலகம், அந்த வானம், பூமி எல்லாத்தையும் படைத்த அந்த தேவாதி தேவனுடைய ஒரே மகன், ஒரே மைந்தன் அவர் பிறக்கிறார். அவர் பிறக்கிறார்னு சொன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் மிக பெரிய அல்லது பிரம்மாண்டமான அல்லது செல்வம் மிகுந்த ஒருத்தரோட வீட்டில் பார்க்கலாம். ஒரு பெரிய பேரரசனுடைய வீட்டில் பிறக்கலாம். இங்கே யூதேயாவிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஏரோதுன்னு ஒரு மன்னன் இருக்கிறான். அங்கே பிறக்கணும்னா அவர்களுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். அல்ல அதை விட பெருசா பண்ணணும்னு சொன்னா ரோம பேரரசருடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். இப்படி மிக பெரும் மன்னர்கள், மன்னர்களுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். இல்லைன்னா செல்வந்தர்கள், வணிகர்களுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் விட்டுறாரு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருப்பாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பு அவருடைய தந்தையாக அறியப்படுகிறார். ஆனா அவர் தந்தை கிடையாது, தந்தையாக சொல்றார். அவர் இதை பத்தி நான் பின்னாடி சொல்ல போறேன். அவருக்கும் அந்த மரியாள் இவர்கள் தான் தாய் தந்தை. தாய் தான் இயேசுவுக்கு தாய் தான், தந்தை கிடையாது. சரியா? அதை எப்படின்னு நான் சொல்றேன். நான் அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த தூதன் வந்து சொல்லுவான், உங்களுக்கு நான் சொல்றேன். அவள் எப்படி கர்ப்பவதி ஆகிறாள் அப்படின்னு சொன்னா, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாள் என்ன சொல்றாங்க. சரியா? அதனால அது வந்து கடவுளாலே உருவான, அதாவது வெர்ஜின், ஒரு கன்னிக்கு பிறக்கிற ஒரு குழந்தை, கன்னிக்கு பிறக்கிற குழந்தை. இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடியும், இயேசுக்கு முன்னாடியும் சரி, இயேசுக்கு பின்னாடியும் சரி, ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததா சரித்திரமே கிடையாது. சரியா? முதலும் கடைசியுமா பிறந்த ஒரு குழந்தை ஒரு கன்னியான ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை பிறக்கிறது. ஸோ அதனாலதான் அது என்ன சொன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையா இருக்கு. ரொம்ப ஒரு ஹோலினஸ் மிகுந்த ஒரு குழந்தையாக அது இருக்கிறது. அப்படிதான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இந்த மரியாள் யாருன்னு கேட்டா, இவங்க வந்து ஒரு அரச பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க தாவீது என்று சொல்லுற ஒரு பெரிய மன்னன், அந்த இஸ்ரேலை வந்து ஒரு ஆண்ட ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இயேசு பிறப்பதற்கும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இஸ்ரேலை ஆண்ட மன்னனாகிய தாவீதுடைய வம்சத்துல வந்த ஒரு பெண் தான் மரியாள். அதே போலவே அதே தாவீதுடைய வம்சத்துல வந்த இன்னொரு ஆண் தான் யோசேப்பு. 2 பேருமே ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே. ஒருவர் மரியாள் வந்து
தாவீதுடைய மகனாகிய நாத்தான் என்கிற மகனுக்கு பிறக்கிற அந்த டிசெண்டன்ட்ல வரக்கூடிய ஒரு பெண். இவர் வந்து யோசேப்பு வந்து சாலமன் உடைய அந்த டிசெண்டன்ட்ல வரக்கூடிய 2 பேருமே தாவீதுடைய பிள்ளைங்களுடையதுதான். அப்போ அந்த டபுள் இது பேரரசனுடைய அந்த பரம்பரைன்னு சொல்றதுக்கு 2 பேருமே பேரரசனுடைய பரம்பரை தான். அதே பரம்பரையில பிறந்தவருக்கு ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். ஏன்னா இவங்க மட்டும் டிசெண்டன்ட் கிடையாது, இதுலயே பணக்காரர்கள் கூட இருக்கிறாங்க, அவங்க இதில் பிறக்கல. இப்போ அதுலயே யார் ரொம்ப ஏழையா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் பிறக்கிறாங்க. பிறக்கிற அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அகஸ்டஸ் சீசர், நீங்க வரலாறுல படிக்கலாம், அகஸ்டஸ் சீசர், அதான் தமிழ்ல அகஸ்து ராயன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்துல ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் இன் தி வேர்ல்ட். முதல் சென்சஸ் வந்து உலகத்துல இதுதான் அவர் சொன்னதுதான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு முன்னாடி யோசேப்புக்கு இந்த மரியாளை திருமணம் செய்யலாம்னு சொல்லி பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல கடவுளுடைய அருளால அவர் வந்து என்ன கர்ப்பவதி ஆகி விடுறார். அப்போ யோசேப்பு என்ன பண்றாரு, அதை வந்து எப்படியாவது யாருக்கும் தெரியாம ரகசியமா அதை வந்து தள்ளிடலாம், அந்த பெண்ணை தள்ளி விட்டுடலாம், நம்ம அவளையும் அசிங்கப்படுத்த வேண்டாம், நமக்கும் இந்த இது வந்து சேர வேண்டாமே அப்படின்னு நினைச்சு அவர் சொல்றாரு. ஆனா தூதன் வந்து அவருடைய கனவுல மறுபடி தோன்றி, இல்ல நீ ஒன்றும் தவறா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது கடவுளால நேர்ந்தது, அதனால நீ பயப்படாம நீ அவளை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவரு கூட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத் என்கிற ஒரு ஊர்ல இருந்து இருக்கிறாங்க. அங்கிருந்து இவருடைய சொந்த ஊரான யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லஹேமுக்கு போறாங்க. ஸோ பெத்லஹேமுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சென்சஸ் எடுக்கிறதுனால எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்து வரணும்னு சொன்னதுனால நிறைய கூட்டம் அந்த ஊர்ல இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயுமே பயங்கர கூட்டம் இருக்கு. பெத்லஹேம் இஸ் ஒரு ஸ்மால் டவுன், அது ஒரு டவுன். அப்ப இருந்தே அது ஒரு பெரிய டவுன் தான், அது நல்ல ஒரு ஜனசந்தடி மிக்க. இந்த சென்சஸ் எடுக்கிறதுனால இன்னும் அதிகமான கூட்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல சிலர் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல வந்து ஒருவேளை மேல் இருந்துச்சுன்னா அதை வந்து வாடகை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டிலேயே 3-4 குடும்பங்கள் வந்து தங்கி இருப்பாங்க. இதெல்லாம் தங்கினது போக இந்த விடுதி மாதிரியான இடங்கள்லையும் இடம் இல்லை, லாட்ஜ்லையும் இடம் இல்லை. அப்போ இவங்க வந்து கேட்குறாங்க, ஏன்னா இவங்க வந்து கர்ப்பவதியாக இருக்கிறாங்க, நிறைமாத கர்ப்பவதியாக இருக்காங்க. அப்போ இவங்க அங்கிருந்து வந்து அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ இடம் கேட்கும்போது அங்கே இடம் இல்லை. அப்போது எதுவுமே இல்லை, எந்த இடமே இல்லைன்னு பாருங்க, எப்படியாவது பாருங்க, ஏன்னா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது அவர் இறக்கப்பட்டு அந்த விடுதி காப்பாளர் என்ன பண்ணுறாரு, அந்த பார்க்குறாரு. அப்போ வேற வழி இல்லை, ஒரு மாடுகளை எல்லாம் அடைத்து வைக்கிற ஒரு இடம் மாத்திரம் இருக்கு, மாட்டுக்கொட்டில், அது மாத்திரம் தான் இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, இந்த ஒரு இடம் தான் இருக்குது, இதில் எப்படி இருக்க முடியுமா நீங்க அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, நாங்கள் இதில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த மாட்டுக்கொட்டில் இருக்கக்கூடிய அந்த நீங்க மாடெல்லாம் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க சாணி இருக்கும், அங்கே அசிங்கமாக வைக்கோல் கிடக்கும், மாடுகள் நின்றுருக்கும், மாடுகள் சிறுநீர் கழித்து இருக்கும். இதெல்லாம் அந்த இடம் உள்ள போகவே முடியாது, அவ்வளவு நாற்றம் மிகுந்த இடம், அவ்வளவு அசிங்கமான ஒரு இடம், நாற்றம் மிகுந்த இடம். அந்த இடத்துல ஏதோ சும்மா பேருக்கு அவன் என்ன பண்றான், சும்மா ஒதுக்கி சரி இங்க இருந்துக்கோங்க. அப்போ அந்த மாடுகள் அந்த இப்போ வந்து குழந்தை பிறந்தோட இந்த குழந்தை எங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாடுகள் சாப்பிடுவதற்காக அந்த புல்லு வைக்கோல் இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு தொட்டில் மாதிரி ஒரு இடம், மேஞ்சர், ஆங்கிலத்துல மேஞ்சர்னு சொல்றாங்க, மாட்டு கொட்டில். அதுல வந்து அந்த குழந்தை என்ன பண்றாங்க, துணியில சுத்தி வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த காட்சியை யோசிச்சு பாருங்களேன். கடவுள் எல்லாவற்றையும் படைத்த கடவுள், எதுனாலும் அவரால் செய்ய முடியும். அப்பேற்பட்ட கடவுள் இப்படி வந்து பிறக்கிறார். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு, அது வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை. அந்த விடுதி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டில் இருக்கு பாருங்க, அந்த இடம் ஆக்சுவலா அந்த இடத்துலதான் தாவீது அரசனுடைய அரியாசனம் இருந்த இடம்ங்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயும் அவர் பெரிய பிளானோட தான் அவர் பண்றாரு அது. ஸோ அந்த இதுலயும் வரணும். ஒரு பக்கம் மிகப்பெரிய அந்த பெருமை மகிமையும் ஒன்று இருக்கு, அதே சமயத்துல ஒரு பெரிய தாழ்மையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு.
நம்ம இது வந்து நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இது வந்துச்சுன்னா உடனே பெருமை வந்துடுது இல்லையா? உடனே யாரையும் நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம், யாரையும் நம்ம வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறோம், பேசக்கூட மாட்டேங்கிறோம். ஆனா அவ்வளவு பெரிய மகிமையோடு அவ்வளவு ராஜவம்சத்துல தான் பிறக்கிறாரு, ஆனா ஏழையோட வீட்டுல பிறக்கிறாரு. மகிமையான இடம் தான், ஆனா அது மாட்டுக்குள்ளாரு. சரி, இப்படி பிறக்கிறாரு. இப்படி பிறந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க பார்த்த அந்த இதுல கூட பாத்தீங்கன்னா வைஸ்மேன் வர்றாங்க, ஞானிகள் வர்றாங்க, ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இந்த நட்சத்திரம் வந்து இதுவரைக்கும் தோன்றாத நட்சத்திரம், உலகத்திலேயே இதுவரைக்கும் இல்லாத நட்சத்திரம். இது வந்து இப்போ புதுசா வந்திருக்குதுன்னு இப்படி வந்திருக்க காரணம் என்னன்னு சொல்லி அவங்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்களை வான சாஸ்திரங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா இந்த ஒரு அதிசயமான நட்சத்திரம், இது மிகப்பெரிய ஒருத்தர் தான் இந்த உலகத்துல பிறந்தாதான் இந்த நட்சத்திரம் வரும்னு கண்டுபிடிச்சு பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரம் அப்படியே நகருகிறது. நட்சத்திரம் நகர்ந்து அவர்களை வழி நடத்துகிறது. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாச்சு. அப்போ அவர்கள் மாத கணக்கில் அவங்க நடந்து வராங்க. இந்தியாவிலிருந்தெல்லாம் கூட போயிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. நம்ம பைபிளை பார்க்கறது 3 வானசாஸ்திரிகள், ஆனால் நிறைய கூட்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் ஒரு பக்கம் பாருங்க, இந்த வானசாஸ்திரிகள் வைஸ்மேன் ஞானிகள் ஒரு பக்கம் உயர்ந்தவன். இன்னொருவங்க யார் வந்திருக்காங்க? 2 பேருக்கு இருந்ததை பார்த்தீங்க. யார் சொல்ல? அந்த இந்த பக்கம் நின்னாங்கல்ல, இவங்களாம் யாரு? வானசாஸ்திரிகள். இவங்கெல்லாம் அந்த பக்கம் நின்னாங்களே, அவங்களாம் யாரு? மேய்ப்பர்கள். அதாவது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு இது. இவர்கள் அறிவில் மிகுந்தவர்கள், அவங்க அறிவே இல்லாதவங்க என்று பார்க்கப்படுறவங்க. இவங்க ஞானிகள். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஒரு கூட்டம். எப்படி இணைக்கிறாரு பாருங்க, கிறிஸ்து வந்து பிறக்கும் போதே அவர் எப்படி இணைக்கிறாரு பாருங்க, ஞானிகளையும் ஞானம் இல்லாத ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத மனிதர்களையும் இணைக்கிறார். இதுதான் வந்து அதிசயம். இதுதான் வந்து அங்க நிகழ்கிறது. அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். சரியா? சரி, இப்படிதான் பிறக்கிறார். இப்போ இந்த பிறப்பை குறித்து கிட்டத்தட்ட வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த, அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போன மோசஸ் என்கிற ஒருத்தரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் எழுதுனதுதான் ஆதியாகமும், இந்த யாத்திராகமும், என்னாகமும், ஒரு 5 இதை எழுதுறார், புக்ஸ் எழுதுறார். அவர் வந்து அவருடைய காலத்துக்கும் முன்னாடி 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆதாம்ல இருந்து தொடங்கி அவர் தான் எழுதுறார். அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன பாருங்க, அதாவது இயேசு பிறப்புக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆதியாகமத்துல இருக்கிறது, ஆதியாகம் 3:15. நானே படிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஆதியாகம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இது எதுக்காக சொல்றது அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. எதை பார்த்து அப்படின்னு சொன்னா பாம்பை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு நீங்க இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு வந்து என்ன பண்ணுறது? ஏமாற்றி விடுகிறது. ஏவாளை கனியை சாப்பிடும்படியாக அவளை சொல்லி அதை சாப்பிட்றான். அதுலதான் வந்து அவர்களுக்கு பாவம் உள்ளே நுழைந்து விடுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து அந்த பழத்தை பறித்து அவர்கள் புசித்து விடுகிறார்கள். இப்ப இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் அப்படின்னு சொன்னா அது என்னது? நல்லதுதானே. நன்மை தீமை அறிஞ்சா நல்லதுதானே. நன்மை தீமை அறிஞ்சா நல்லதுதானே. நல்லது எது கெட்டது எது நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம படிக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம நிறைய ஞானிகளுடைய அந்த பொன்மொழிகளை கேட்கிறோம், அவங்களுடைய பிரசங்கங்களை கேட்கிறோம், இன்னும் நிறைய வந்து என்ன சொல்றது கதைகளை கேட்கிறோம், இன்னும் நிறைய பேருடைய வாய்மொழிகளை கேட்கிறோம். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன தப்பு? இதை போய் தப்புன்னு இது ஒரு மரம் வச்சு இதை சாப்பிட, அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு வேற கடவுள் சொல்றாரு. இதை சாப்பிட்டதுக்கு போய் அந்த தண்டனை வேற என்னது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இதுல நன்மை தீமை அறியத்தக்க அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் சொன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, கடவுள் சொல்றது நன்மை. கடவுள் எதை நன்மை என்று சொல்கிறாரோ அதுதான் நன்மை, எதை தீமை என்று சொல்கிறாரோ அதுதான் தீமை. சரியா? There is no human will on that days. Only there is being only God's will. God's will only அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ நன்மை எது தீமை எதுன்னு கடவுள் சொல்ற இதை தாண்டி வேற எதையும் அவர்கள் சிந்திக்க முடியல. ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம்
அவர்களே டிசைட் பண்றாங்க எது நன்மை எது தீமை. எனக்கு இப்ப நம்ம சொல்றோம்ல, எனக்கு எது நன்மை நான் அதை செய்வேங்கிறீங்களே, நீங்க கூட சொல்றீங்களே, எனக்கு எது சரியா படுதோ அதை நான் செய்வேன். உங்களுக்கு சில தவறா பண்ணலாம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிதான் நம்ம பேசிக்கிறோம். இதுதான் பாவம், இதுதான் பாவம், இதுதான் சின், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அடங்கி இருப்பதை தாண்டி வெளியே போகணும்னு நினைக்கிறோம்ல, இதுதான் சின். பிரீச்சிங் தான் சின். உடைத்து வெளியேறுவேன், நம்ம சுதந்திரம் நம்ம சொல்றோம், அது சுதந்திரம் கிடையாது. அதை நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றதை வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து ரொம்ப ஒரு புதுமையாகவும் அதை வந்து ரொம்ப முற்போக்காகவும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நான் அடங்க மாட்டேன், நான் எதையும் நான் வந்து சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன். ஆனால் அதுதான் முதல், அதுதான் பாவம். அதை எப்படி கடவுள் சொல்வதை தாண்டி நீங்க என்ன எனக்கு சொல்றது, எனக்கு தெரியும் நன்மை எதுன்னு, நீங்க என்ன சொல்றது தீமைன்னு எனக்கு தெரியும் தீமை எதுன்னு. அப்ப நான் ஐ கேன் டிசைட் மை ஓன் வில், by the own will, what is good or what is bad, what is evil. இப்படி சொன்ன இந்த இது உள்ளே நுழைந்ததுக்கு பிறகுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, குழப்பங்கள்லாம் வர. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுள் தான் தீர்மானிச்சார், இப்படி இரு, இப்படி வாழு, இப்படி அவனுக்காக எல்லாம் பெரிய ஒரு ஈடன் கார்டன் அழகாக உருவாக்கி வச்சிருக்காரு. அது 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 அந்த ஈடன் கார்டன் ஒரு சும்மா ஏதோ தோட்டம், நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய அந்த வசந்தம் கார்டன் மாதிரி ஒரு சின்ன தோட்டம் இல்லை, அதுவே ஒரு பெரிய நகரம். அந்த ஈடன் கார்டன்ங்கிறது நாட் ஒன்லி கார்டன், இட்ஸ் a city, லைக் a city. அவ்வளோ பெரிய இது, அதுல அவ்வளவு விதவிதமான கனிகள் தரக்கூடிய மரங்கள் அவ்வளவு படைச்சு வச்சிருக்கிறார், சரியா? ஆனா நன்மை எது தீமை எதுங்கிறத ஆண்டவர் கடவுள் தான் சொல்றாரு. இப்ப இந்த பாவம் உள்ளே நுழைந்து, இது பாவம் நுழைந்த உடனே மனுஷனுடைய வாழ்க்கை குழப்பம் இருந்துதான் மாறிடுது, மனுஷனுடைய வாழ்க்கை தாறுமாறா மாறிடுது, அவனுடைய வாழ்க்கையில மரணம் என்பது வருது. மரணம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. இப்ப பாவம் நுழைஞ்சோடனே மரணம் வருது, பாவம் நுழைஞ்சோடனே வேதனை வருது, வலி வருது, சரியா? முள்ளே கிடையாது, பாவம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் முள்ளெல்லாம் முளைக்கும். விஷம் கிடையாது, பாவம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் விஷம் வருது. இப்படி எல்லாம் பல தீமையான காரியங்கள் எல்லாம் அந்த பாவம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான். இப்போ இதனால மனிதர்கள் வந்து கஷ்டப்படுறதை பார்த்து அவர் என்ன பண்றாரு, இந்த பாவத்திலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றார். அப்போ விடுவிக்கணும்னா என்னன்னு சொன்னா, இத்தனை மனிதர்களுக்காகவும் ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பத்தோடு மரிக்கணும், சாகணும், ரத்தத்தை சிந்தணும். இந்த எல்லா மனிதர்களுக்காகவும் இவன் ஒரு ஆள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும், அப்படி ஒரு ஆள் வரணும், அந்த ஆள் பாவம் இல்லாதவனா இருக்கணும், கண்டிஷன். இதான் கண்டிஷன். அப்போ யார் அப்படி வருவா, யார் அதை செய்ய முடியும்? அப்போ கடவுளுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த சன் ஆஃப் காட், ஜீ பேரெல்லாம் பின்னாடி தான் வருது, ஜீசஸ் கிரைஸ்ட்ங்கிற பேரெல்லாம் பின்னாடி தான் அவர் கொடுக்குறது. அவர் சன் ஆஃப் காடு, அவர் என்ன பண்றாரு, நான் வரேன்னு சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் இதுதான் பிறப்பு, இதுக்கு தான் பிறக்கிறார் அவர், சரிங்களா? அதே போலவே நீங்க ஆதியாகமம் 12:3 அதே ஆதியாகமம் 12:3 நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல தீர்க்க தரிசனம். இப்போ உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என்ன ஆசீர்வாதம்? பாவத்திலிருந்து வெளி, நீங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க விடுவிக்கப்படலாம். இயேசுவை நோக்கி கேட்டா, பாவ மன்னிப்பை கேட்டா அவர் மன்னிக்கிறாரு, நீங்க விடுவிக்கப்படலாம். அப்போ உங்களுக்கு அந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி தான், இதற்கு தான் பிறக்கிறாரு இயேசு. பிறக்கிறோடைய நோக்கமே இதுதான். ஆனால் அப்படி சும்மா அப்படி பறந்து பண்ணிட முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணணும், பாடுபடணும், அவர் வந்து அடிக்கப்படணும், அவர் வந்து துன்பப்படணும், அவர் வந்து அவமானப்படுத்தப்படணும். துப்புறான், நீ தான் கடவுளா அப்படின்னு துப்புறான். யாரு? அவங்களுடைய சொந்த மனிதர்களே அவரை அது வரைக்கும் அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒருத்தரை கூப்பிட்டு, கண்ணு தெரியாதவனை கூப்பிட்டு அவருடைய கண்களில் கையை வச்சு கண்ணை திறக்கிறாரு. அதை நேரில் பார்த்தவன் தான் இப்ப துப்புறான். ஒரு ஒரு கை சூம்பி போன ஒரு மனுஷனை கூப்பிட்டு கையை நீட்டுப்பான்னு சொல்றாரு, நேரா நீட்டான், நல்லா ஆயிட்டான், அவன் இருக்கான். கால் முடமானவர்களை குணமாக்குறாரு, காது கேட்காதவனை குணமாக்குறாரு, பேய் பிடித்தவர்களை இப்படி பல அதிசயங்கள் அவர் செய்கிறார்.
5 அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து 5000 பேர்த்துக்கு உணவளிக்கிறார். சும்மா பிட்டு கொடுக்குறாரு. அவன் பிட பிட அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அந்த 5000 பேர்த்துக்கு மேலான பேர் சாப்பிடுறாங்க. இவ்வளவு அதிசயங்களையும் பார்த்த மனிதர்கள் தான் அவர் என்ன பண்றான், துப்புறான், அடிக்கிறான், தலையில கொட்டு வைக்கிறான். இது எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொள்கிறார். சகித்துக் கொண்டு அவர் தன்னை மரணத்துக்கு என்ன பண்றாரு, ஒப்புக்கிறார். இதுக்குதான் பிறக்கிறார். அப்போ இதுல என்ன, அப்போ இந்த பிறப்பு, இயேசுடைய அந்த பிறப்பு வந்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஜாய். இதை யாரும் கொடுக்கவே முடியாது. நீங்களும் நானும் நாமளே முயன்று நம்மை பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. சரியா? நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கணும்னு சொன்னா அவருடைய, அதான் சொல்றாரு, ஒரு வசனத்தை சொல்றாரு இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, பிதாவிடத்துல போக முடியாதுன்னு சொல்றாரு. So only the way, Jesus Christ is only the way to go to the Father in heaven. அங்கே போவதற்கு அவர் ஒருத்தர் தான் வழி. அப்ப அவர் எப்படி பண்றாரு, அதையும் அதிகாரமா அதை செய்யாம தன்னையே வந்து சாவுக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை, ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், ஆடு மாடுகள்லாம் பலி கொடுக்குறாங்க இல்லையா? எதுக்கு பலி கொடுக்குறாங்க? அவங்க செய்த பாவத்துக்காக அதை பலி கொடுக்குறாங்க. பலி கொடுக்கறதுடைய நோக்கம் என்னன்னா, அந்த பலி கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்த விடுவதற்கு நோக்கம் என்னன்னா, இவர்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் தான். உலகம் முழுக்க அது நடக்குது. பலி கொடுப்பது உலகம் முழுக்க இருக்கு. இப்போ எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும்னு சொன்னா, பாவம் இல்லாத ஒரு மனிதன் தானாக முன் வந்து அந்த ரத்தத்தை சிந்தணும். யாருக்கு செய்ய முடியும்? அப்போ அவர் செய்யறார். அதற்காக தான் பிறக்கிறார். அதற்காக அவர். அதனாலதான் நமக்கு வந்து கிறிஸ்து பிறப்பு என்பது வந்து நமக்கு வந்து ஒரு நற்செய்தியாக இருக்கு. அது ஒரு குட் நியூஸா இருக்கு. நம்ம வந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி, நம்முடைய அடிமைத்தனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய வந்து விட முடியாத கெட்ட பழக்கங்கள், விட முடியாத வந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள், இன்னும் வந்து நம்முடைய கோபம், நம்முடைய வந்து பழி வாங்குற குணம், நம்முடைய வஞ்சனை செய்கிற மனம், இது எல்லாவற்றிலும் வந்து என்ன பண்றாரு, அவர் விடுதலை கொடுக்குறாரு. இதுதான் சால்வேஷன். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ரட்சிப்பு, சால்வேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சால்வேஷனை கொடுப்பதற்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல பிறந்தார். அப்போ இது ஒரு சந்தோஷம் மிக்கதாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை நாம் இந்த உலகம் முழுவதும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை கொண்டாடுகிறோம். எனவே கிறிஸ்து என்னென்ன, ஒருவேளை மேபி உங்களுக்கு ஏன் பிறந்தார்னு ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. எனவே நம்ம இந்த கிறிஸ்துமஸை இனி வந்து நம்ம என்ன பண்றோம், அர்த்தத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொண்டாடலாம். சரியா? ரைட். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணி இதை நான் முடிக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க வோட் ஆஃப் தேங்க்ஸ் ஆகும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமையான தகப்பனை, கர்த்தாவே, இதோ இந்த இரவு வேலை, மாலை வேலை, அருமையான மாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்படிக்கு நீர் தந்த தயவுக்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே, இப்போதும் பாடல்கள் மூலமாகவும் நடனங்கள் மூலமாகவும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடினோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வழிநடத்துங்க. இந்த கிறிஸ்துமஸை அர்த்தத்தோடு அவர்கள் ஆண்டவரை கொண்டாட, பிறருக்கு சொல்ல, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. அவருடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை, நல்ல ஒரு வெற்றியை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமே சொல்லுங்கள். ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.